சொல்லு செல்வி, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அண்ணி, நான் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ? நீங்க யாருக்கிட்ட பேசுவீங்க அண்ணி? நான் பேசுன மாதிரி வேற யார் உங்ககிட்ட பேசுவா? அதான் அதை நினைச்சு கவலையா இருக்கேன். இந்துக்கானு இல்ல ஒண்ணு என்கிட்ட பேசுறதுக்கு நான் ஆளா இல்ல. சொல்லு, உங்க அண்ணன் தான் உன்னா இருக்கதா? இப்பெல்லாம் உங்க அண்ணன் ரொம்ப நல்லா பேசுறாங்க தெரியுமா? நீ ஏதோல இருக்கவும் நான் கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கிறியான்னு అనుకున్నా. చూస్తే నా గురించి நீ கவலைப்படுற அப்படிதானே? கவலையா? அதுவும் கல்யாணத்தை பத்தியா? இந்த கல்யாணம் நடக்காது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸ்க்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலை பண்ணணும் சொல்லுங்க? இன்னைக்கு கூட துணி எடுக்கிற இடத்துல எவ்வளவுலாம் கலாட்டாச்சு பாத்தீங்கல்ல? అవును அதுலயும் அவங்க அத்தை பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணிச்சுல, ஏமேமோ மாట్లాடுతుంది. அதுவும் அவங்க அத்தை என்னன்னு சொல்றாங்க. எனக்கு சுத்தமா அந்த ஃபேமிலியே பிடிக்கலப்பா. நல்ல வேலை இந்த கல்யாணம் நடக்காது, இல்லைனா நீ அங்க போனா எவ்வளவு கஷ்டப்படணுமோ. செல்வி, கதிர் தம்பி ஃபோன் చేశారా? మాట్లాడావా? చెప్పు. கடையிலேருந்து வந்தாச்சுன்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லியாச்சு. அவர் இங்கே என்னை வந்து பார்க்குறதா சொன்னாங்க. நான் இன்னும் வேணாம் தான் சொன்னேன். பார்க்கணும் போல இருக்கு அது இதுன்னு சொல்லி ஏதோ பேசுகிறாரு. அண்ணி நான் கொஞ்சம் பின்னாடி பக்கமாக போய் பேசிட்டு வரேன். அண்ணி, அம்மா வராங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க ப்ளீஸ். செல்வி ఇలా చెప్పేసా? நான் இவ்வளோ மாத்திரம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லு. இவ்வளோ நாள் அப்படி தானே செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நான் புதுசாக கேட்குறேன். செப்பு. தெரியும் நீ, சும்மா தான் சொன்னேன். கதிர் இப்போ வந்துடுவாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சரி. இந்த பேபி எதுக்கு கடையில் அப்படி பேசுனா எனக்கு ஒன்றும் புரியலையே. எது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்னு என்ன சொல்ல வரா? ஏதாவது செய்யவே இருக்கிறாங்களோ? அப்படி இப்படி நடந்துச்சுன்னா என்ன செய்யறது? இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளோலாம் நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், அதை கடவுள் இல்லை, ஏதோ ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான். இவ்வளோ கட்டிக்காம ஏதாச்சும் ஒன்று பண்ண இருந்தால் நான் என்ன செய்யணும்? இவளுங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். எதுக்கும் கண்காணிக்கிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஏடா கூடமும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இந்த சினிமாவில் டிவியில் காட்டுற மாதிரி கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ? ஒரே கவலையாக இருக்கேன். செல்வியை கண்காணிக்கிச்சிட்டே இருக்கணும். அதுவும் இப்போ வந்திருக்கிறாளே அவங்க அன்னிக்காரி, அவள் எல்லாத்துக்கு மேலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவா. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு சொல்லணும். என்ன செய்யறது? இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாலே அதட்டி கேட்கவும் முடியல, அடித்து சொல்லவும் முடியல. பெத்த தாயா இருந்தா இப்படியெல்லாம் செய்வாளான்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டுட்டா என் முகத்தை கொண்டு போய் நான் எங்கே வைக்கட்டும்? ஒரே கவலையாக இருக்கே. ஆண்டவா, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்தியை கூடப்பா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவனே. செல்வி, ஏ புஷ்பா, தூங்கிட்டீங்களா அவ்வளோ சீக்கிரம்? ஒன்று ஆணுங்க இல்லை ஊனுங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. செல்வி, புஷ்பா, காதில் விழுதா இல்லை தெரில. அச்சோ, அம்மா வேற வராங்களே. அப்போ கதிர்கிட்ட பேச முடியாதா? என்ன செய்யறது? செல்வி, நான் தூங்கிட்டேன்னு சொல்லி மீ அம்மா நன்ன பிடிச்சுன்னாரு. இப்போ நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சா பேசாமல் போயிடுவாங்க. நீ அப்புறமா போய் கதிர் தம்பிக்கிட்ட போய் பேசு, சரியா? அச்சோ அண்ணி, அம்மா ஒரு வேளை இங்கே இருந்துட்டா என்ன செய்யறத? நீ நான் எப்படி போய் கதிர்கிட்ட பேசுவேன்? நான் போகல, நேராக இங்கே வந்துடுவாரு. அவ்வளோதான் பார்த்துக்குங்க. நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும் அண்ணி. ரெண்டு பேர் பேசுவாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? தூங்கலையா? அச்சோ போச்சு. இன்னும் போய் நான் பேசணும் மாதிரி தான். அண்ணி, ஏதாச்சும் செய்யுங்க. அத்தை காரு, நாங்க தூங்குறது உண்ணி, நீங்க தூங்கலையா? காலையில எந்திரிச்சு பூ கொண்டு போகணும்ல, நீங்க ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தூங்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நேரத்துக்கு போய் படுத்து தூங்குங்க. கண்ட கண்ட நேரத்துல எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு போங்க போங்க. எம்மா, நாங்க தூங்குவோம், நீ போய் தூங்குமா. தூக்கம் வரலன்னு சொல்லி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். தூங்குன்னு சொன்னா நீ போய் படு. எம்மா, ஏமா அப்படி பாக்குற? சொல்லு. அத்தை காரு, ஏமா அத்தை காரு, ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்கீங்க? செல்விக்கு 3 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா செத்து போனா. அவ அம்மா என் கூட பிறந்த அக்கா. இவளுக்கே நான் அம்மாவா வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா சொல்லு? எம்மா, எங்க வீட்டில் உன் மாமனை கட்டிக்க சம்மந்தமானு கேட்கும்போது எனக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாது. ஏன்னா என் மாமனை நான் அப்படி எப்பவும் பார்த்ததில்ல. அக்கா புருஷனை தான் பார்த்தேன். என்ன செய்யறது? அக்காவுக்கு 2 பிள்ளைங்களாயிட்டே, அது சின்ன பிள்ளைங்களாயிட்டே. வேற யாரனா வந்தா மாத்தா தாய் பிள்ளைங்கன்னு சொல்லி குடும்பப்படுத்துவாங்களேன்னு சொல்லி நானே எங்க மாமனை கல்யாணம் கட்டினேன். ஆனா வந்த இடத்துல இந்த ஆளும் சும்மா கிடையாது தெரியுமா? ஏன் அத்தை காரு, மாமா காரு ரொம்ப சண்டை போடுவாங்களோ?
பின்ன ஒவ்வொரு நாளும் குடிச்சுப்புட்டு வந்து எவ்வளோலாம் கலாட்டா பண்ணுவான் தெரியுமா, எவ்வளோலாம் சண்டை போட்டு அடிப்பான் தெரியுமா. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். எதுக்காக? இந்த 2 பிள்ளைங்களுக்காக தான். எனக்காக ஒரு நாள் இந்த வீட்டில் நான் வாழ்ந்தது கிடையாது. இப்போ கூட என் புருஷன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான். என்ன செய்யுது, இவ்வளோ பெரிய பிள்ளைங்களாயிட்டே அவங்களுக்காகச்சும் நம்ம வாழணும்னு சொல்லி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை நல்லா கண்காணாத இடத்துக்கு நான் எப்போவோ போய் சேர்ந்துருப்பேன் தெரியுமா. எம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற சொல்லு. செல்வி நீ சொல்லு, இவ்வளோ நாளாக என்னை பார்க்குற, ஒரு நாளாச்சும் உன்னை தப்பாக நான் வளர்த்த மாதிரியோ இல்லை தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரியோ இல்லை ஏன் சுயநலத்துக்காக உன்னை எங்கன்னா வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துறதாகட்டும் ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கிறேன்னா சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு நீ சொல்லு. இல்லைம்மா ஏமா அதெல்லாம் கேட்குற இப்போ. அத்தைகாரு இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீ என் வீட்டுக்கு வந்து 6 மாதம் கூட ஆகலை. ஆனால் செல்வி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் அவகிட்ட நடந்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷமாக அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் சொல்லு. அவனு அத்தையா நீங்கள் நிறைய பாசம் வச்சுருக்கீங்க. உனக்கு தெரியுது, ஆனால் என் பொண்ணுக்கு தெரியலையே. என் மேலே பாசம் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. அது எனக்கு வருத்தமாக இல்லை இருக்கு. செல்வி எவ்வளவோ நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வயிற்றில் பிறக்காம போயிட்டாலேன்னுட்டு. இருந்தாலும் உன்னை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியமாச்சும் எனக்கு கிடைச்சிச்சுல்ல, அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் செல்வி. எம்மா நீ ஏமா என்னை தப்பா நினைக்கிற? நான் என்ன உன் மேலே பாசம் வச்சுட்டு இல்லைன்னு நினைக்கிறியா சொல்லு பார்க்கலாம். என் அம்மாவை தானம்மா நினைக்கிறேன். எப்பனா மாதாந்தாய் பிள்ளை மாதிரி நான் சித்தின்னு கூப்பிட்டுருப்பேனா. சித்தி முறையா இருந்தாலும் உன்னை அம்மா தானம்மா கூப்பிட்டுருக்கேன். ஏமா இப்படியெல்லாம் பேசுற நீ? அவனு அத்தையா இப்படியெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. செல்வி எனக்கு இது போதும் செல்வி. என் மேல இவ்வளோ மரியாதையும் பாசம் வச்சிருக்கல, எனக்கு இது போதுமா. என்ன சொன்னாலும் கேப்பில்ல செல்வி. அச்சோ கதிர் தம்பி வந்துட்டாரா? சொல்லு செல்வி. கேப்பம்மா. செல்வி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமா, எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. நான் ரொம்ப ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி தான். யாராச்சும் ஏதாச்சும் எடுத்து விட்டுருவாங்களோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன் செல்வி. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது சரியாம்மா? ஆமாம்மா நீ விரும்புன்னு ஒரே காரணத்துக்காக அந்த கதிர் வீட்டுக்கு நாங்கள் போனோம். அங்கே போனால் எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, நம்ம குடும்பத்தை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ தரகுறவாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அம்மா கறி பேசிட்டா. இருந்தாலும் அவள் காலில் விழுறதுக்கு கூட நான் தயாராக இருந்தேன். ஆனால் அவங்க உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இதுதான் உண்மை. இப்போ எதுக்குமா அதெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லை நான் இப்போ பேசி தான் ஆகணும். அத்தைகாரு காலையில் பேசிக்கலாம், இப்போ வெள்ளி பணுக்கொண்டி. இல்லை புஷ்பா, இன்னைக்கு என் பொண்ணுக்கிட்ட மனசை விட்டு நான் பேசி தான் ஆகணும். பேசுமா, உனக்கு இல்லாத உரிமையா? பேசு. செல்வி உன் விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்காதம்மா. அந்த பையன் ரொம்ப தங்கமான ஒரு பையன். அவங்க குடும்பத்துலேயும் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க சரியா. சித்தி குடும்பம்னு நீ என்னைக்கு தான் நினச்சிருக்கியா? நான் உனக்கு துரோகம் நினைப்பேனா சொல்லு? நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா சொல்லு? ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நீ போய் என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைப்பியா சொல்லு? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள் நீ மட்டும்தான். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? என்னவோ தெரியல செல்வி, உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்குமா. பேசுமா பேசு. முதல்ல நீ அழுவுறத நிறுத்த. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? அத்தையா ஏடுவதண்டி அழாதீங்க அத்தையா. எதுக்கு அத்தையா அழுவுறீங்க? செல்வி நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டா என்னெல்லாம் நீ மறந்துட மாட்டியே. அம்மா இப்படியெல்லாம் பேசுனா நானும் அழுதுடுவேன். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நான் போய் மறப்பனா? செல்வி உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் வயிற்றுல பெத்தெடுக்கலன்னு சொல்லி எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் அக்கா பொண்ணா இருந்தாலும் என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். ஆமாம்மா அதுலலாம் நீ எந்த குறையும் எனக்கு வைக்கல. நான் சந்தோஷமா தான் வளர்ந்து நிற்கேன் போதுமா? அப்படின்னா இந்த கல்யாணத்துல எந்த குழப்பம் வந்துடாதே. வராது. நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கும்ல சொல்லுமா? நடக்கும். அந்த கதிர் பையன் வந்து எந்த கலாட்டாவும் பண்ணிட மாட்டானே சொல்லு. இல்லை எனக்கு இது போதும் செல்வி, எனக்கு இது போதும். நிம்மதியாக படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். படுத்து தூங்கு. புஷ்பா நீயும் படுத்து தூங்கு. பார்த்துக்க செல்வியே சரியா? அழகே அத்தையா. செல்வி அழா செய்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. செல்வி அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்ற? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அண்ணி. தலையே வெடிச்சிட மாதிரி இருக்கு. அதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறியா? என்ன நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மா வளர்த்த கடமைக்காக அவங்க அழுந்துட்டு போறாங்க. இந்த கல்யாணம் எப்படின்னா நடக்கணும்னு சொல்லி எனக்கு பிரெயின் வாஷ் பண்றாங்க. அது உங்களுக்கு புரியலையா? அதுக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அலா செப்பு அலா செப்பு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். செல்விய கொக்கா அதானே? அண்ணி பாவம் அண்ணி, கதிர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. நான் போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுவான்.
ம் போ செல்வி, பாவம் கதிரு, போ. சரிங்க அண்ணி. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? எவ்வளவு நேரமா ஆர்ன் அடிக்கிறேன். ரோட்ல போறவங்க வரவங்க என்னவே திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, நீ மட்டும் வர மாட்டேங்கிற வெளியே. இவ்வளவு நேரமா? சொல்லு, யாராச்சும் பார்த்தாங்களா நீ வரும்போது? செல்வி, உன்னதான். முகமே வாடி இருக்கு. என்னாச்சு என் செல்லத்துக்கு? செல்லம், என்னடா ஆச்சு? ஏன் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மாமா இருக்கல்ல, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அம்மா எதுனா அடிச்சாங்களா? பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா ஒரு வழியா? என்னவும் கொஞ்சம் பேச விடுங்க. ஏ செல்லம், நீ பேசவும் தாண்டி நான் அங்கிருந்து மனக்கட்டி வரேன். மழையானாலும் வெயிலானாலும் எதுக்காக உனக்காக வெயிட் பண்ணி நான் பேசிட்டு போறேன்னு சொல்லு. நீ 4 வார்த்தை அன்பா என்கிட்ட பேசிட மாட்டியான்னு அது ஒரே ஒரு எண்ணத்தினாலதான். நீ பேசாம வேற யார் பேச போறா? பேசிட்டு செல்லம், பேசு. பேசுறதுக்கு முதல்ல முகத்தை அப்படி வைக்காத, நல்லா சிரிச்சு படி வெயிடி. இப்படி பாக்குறதுக்கு அங்கிருந்து வந்தேன். சொல்லு பாப்போம். உங்களுக்கு எல்லா நேரமும் காமெடி மட்டும்தான். எனக்கு மனசே சரியில்லை தெரியுமா? அச்சோ, என் செல்லத்துக்கு அப்படியெல்லாம் இருக்க கூடாதே. என்னன்னு சொல்ல. இன்னைக்கு எங்கள் அம்மா எவ்வளோலாம் எமோஷனலாக பேசினாங்க தெரியுமா? மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண போகிறேன்னே நினைக்கும் போது மனசே ரொம்ப வலிக்குது. என்னதான் செய்யறதோ. கதிர், இந்த கல்யாணத்தை நிறுத்தாம வேற ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தாம எப்படி நான் உன்னை கட்ட முடியும்? நீயே ஒரு ஐடியா சொல்ல. அது தெரிஞ்சாதான் நான் சொல்ல மாட்டேனா? வேணும்னா இப்படி செய்யுமா? என்ன? நீ போய் உங்க வீட்டுல கல்யாணத்தை ஒரு 3 மாசம் தள்ளி போட சொல்றியா? எதுக்கு? இல்ல ஒரு 3 மாசம் தள்ளி போச்சுன்னா மாமா உங்ககிட்ட கபடி விளையாடிட்டு வச்சுக்கியா, அந்த 3 மாசம் கேப்ல எப்படி வெளியே வந்துரும். நான் செஞ்ச குறும்பு உண்டாச்சு கரும்புன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்றுடும். வேற எப்படி நிக்க முடியும்? எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தானே? சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னா. ஏதோ கரும்பு எறும்புனிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. பின்ன கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நிக்கணும், அதுவா நிக்கணும்னா வேற என்ன செய்ய சொல்ற? இப்படி செஞ்சாதான் உண்டு. நான் அதுக்காக சொல்லல. வேணும்னா உங்க அம்மா கிட்ட மறுபடியும் பேசலாம்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லவே இல்ல. சரியா? எதுவா இருந்தா நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட். பேசாம இரு. ஏன் கதிர் இப்படி செஞ்சா என்ன? அப்பா, இப்பதான் உள் மூலையில இருந்து ஒரு ஐடியா வருதா? சொல்லு சொல்லு, என்னன்னு கேட்போம். இல்ல, என்ன பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி செஞ்சா என்ன? ஐயோ, என் பட்டுக்குட்டி, இவ்வளவு எங்கடா ஐடியாவை அடக்கி வச்சிருந்த? சொல்லு பாப்போம். அவனுக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. உன்னை வேணா அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டுமா? சொல்லு. இல்ல, சும்மா சொன்னேன். நீ ஒன்னும் சொல்லாத, ஒன்னும் செய்யாத. சரியா? நான் வரும்போது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பேசுடி. எப்ப பாரு முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இல்லாம கொஞ்சம் சிரியா. போங்க. சரி சொல்லு, உங்க அம்மா ஏதோ சென்டிமெண்டா பேசுனாங்கன்னு சொன்னியே, என்ன அப்படி பேசுனாங்க? சொல்லு பாப்போம். என்ன பெத்த அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்காகவும் என் அண்ணனுக்காகவும் தான் எங்க சித்தி எங்க அப்பாவை 2வது தரமா கல்யாணம் கட்டிக்கிட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம்மா. எங்களுக்காக தான் அவங்க வாழ்றதா சொல்றாங்க. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கேன், நீங்களாம் எந்த காரணத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாணம் எந்த காரணத்தினால நிற்க கூடாது, எப்படின்னா இந்த கல்யாணம் எல்லாம் நடந்தே தீரணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான் உங்க அம்மா நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? சொல்லு பாப்போம். அவங்க எந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுதா கதிர்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன் கல்யாணம் சிறப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா அவனோட இல்ல, என்னோட. கதிர், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்குமா? உண்மையிலேயே நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்குமா? சொல்லு. அதை தானடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் குட்டச்சி. எப்படின்னா இந்த ரெட் கலர் சாரியை செல்விக்கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அம்மா அத்தை எல்லாரும் வந்து எனக்கு எடுத்துட்டாங்க. எப்படின்னா கொடுத்துருக்கணும். நான் தான் கொஞ்சம் முன்னாடி போய் கொடுத்துருக்கணும். என்ன செய்யுது, அவங்க அம்மா கூடவே இருந்தா கொஞ்ச நேரம் நின்று கூட பேச மாட்டேங்கிறா. நான் எப்படிதான் கொடுக்க? இது எப்படி கொடுக்குறது? ரெட் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்யறது? நமக்கு பிடிக்கும்னு யாருக்கு தெரியாம நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனா கொடுக்க முடியலையே, என்ன செய்யறது? இல்லைன்னா இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? வேணாம் வேணாம், இப்பதான் எல்லா கடையில இருந்து திரும்பி போனாங்க. மறுபடியும் நான் அவளை பார்க்க போனா ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்க. இல்லைன்னா பேசாம கீர்த்தி கிட்ட கொடுப்போம், கீர்த்தி கொடுத்துருவா. இப்படிதான் செய்யணும். ரெட் கலர் சாரியில செல்வி கட்டிட்டு வந்தா தேவதை மாதிரி இருப்பான். என்ன செய்யறது? இதை கொடுத்து வைக்கலையே பாக்குறதுக்கு. நல்லா பைத்தியா, நல்லா வேணும் உனக்கு. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஏ ராகுல், எப்படில இருக்க? எப்படி வந்த நீ ஃபாரின்ல இருந்து? சொல்லவே இல்ல. போன் பண்ண போன் எடுக்கிறது இல்ல. இப்ப மொத்தம் திடீர்னு வந்திருக்க, அது என் பெட்ரூமுக்கே. பரவாயில்லையே, வாழை வாழை வந்து உட்காரு.
என்ன மச்சி எப்படி இருக்க? ரொம்ப பயந்துட்டியோ? ரொம்ப நாள் ஆச்சு இப்படி உன்னை பயமுறுத்தி. அதான் வந்த உடனே உன்னை பயமுறுத்திட்ட. எப்படில இருக்க? காலேஜ்ல எப்படி இருந்து அப்படியே தானே இருக்கேன். அப்புறம் கல்யாணம் குட்டின்னு ஏதாச்சும் ஆயிருக்கா இல்லையா? இன்னும் அப்படியே தான் இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டாவே பண்ணிட்டல முன்ன மாதிரியா? இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் கட்டாம இருக்கிறதுக்கு சொல்லு பாப்போம். டேய் டேய் வேணா. என்ன வயசாயிடுச்சு? அப்ப உனக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கோ. நான் எல்லாம் எப்பவுமே ஹெங்குல. பின்ன 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஒரே காலேஜ்ல படிச்சோம். அது எப்படி எனக்கு மட்டும் வயசாயிடுச்சு, நீ மட்டும் ஹெங்காவே இருப்பியா? பின்ன ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டேன். ஃபாரின்ல எல்லாம் இது ரொம்ப சகஜம் இல்ல. இங்கதான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணிட்டு மேய்ச்சிக்கிட்டு தெரியணும். அங்கெல்லாம் அப்படி இல்ல. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன் விஷயம் என்ன? கையில என்னது அது? இது இது அம்மாவோட சாரி. அதான் கையில வச்சுட்டு இருந்தேன். கலர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதான் கையில வச்சுட்டு இருந்தேன். அப்படியா? இது அம்மாவோட சாரி. சரி சரி. சாருக்கு ஏதோ கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறப்பா. இது நான் கல்யாணம் பண்ணிக்க போறதோட பொண்ணோட புடவை. அது என்ன பொண்ணோட புடவை? கீர்த்தியோட புடவைன்னு சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியல. காலேஜ்ல இருந்து கீர்த்தியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தல, அந்த பொண்ணு தானே? என்னல அப்படி பாக்க? என்ன கீர்த்தி தானே பொண்ணு? இல்ல கீர்த்தி கிடையாது. இது வேற பொண்ணு. கீர்த்தி கிடையாதா? என்னல சொல்ற? கீர்த்தி மேல உசுரா இருந்த இப்ப நான் கீர்த்தி இல்லைன்னு சொல்றேன். கீர்த்தி என்னன்னா? கீர்த்திக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. மச்சி என்னல சொல்ற? கீர்த்திக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்துச்சா? அப்ப உன்னுடைய லவ் எங்க போகுது? லவ் எல்லாம் ஓரமா மனசுல கிடக்கு. அதெல்லாம் வெளிக்காட்டவும் முடியல, எடுத்து தூர எறியவும் முடியல. என்ன செய்யுது? இப்பதான் எங்க வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தேன். கீர்த்தி மேல இருக்கிற லவ்வால பாவம் வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? அதனாலதான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். அந்த பொண்ணோட புடவை தான். அதுதான் கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. மச்சி கீர்த்தி எப்படி இருக்கா? ஹேய் ஏ ராகுல், கீர்த்தி பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ அவளுக்கு ஃபோன் பண்றது இல்லையா? இல்ல அவளும் உனக்கு பண்றது இல்லையா? எங்கள நான் இருக்கிற பிஸியில யார் போனும் எடுக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. என்ன செய்யறது? இப்படி இந்தியா பக்கம் வந்தாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராச்சும் பார்த்தா பேச முடியுது. அதான் உங்ககிட்ட கேட்டேன். என்னாச்சு கீர்த்திக்கு? என்ன கீர்த்தி அவ ஹஸ்பண்டோட இல்ல, தனியா தான் இருக்கா. ஹேய் என்னல சொல்ற? கீர்த்தி தனியா இருக்கிறாளா? ஏன் என்னாச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு? தெரியல, ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல. டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டுல தான் கீர்த்தி இருக்கா. மச்சி என்னல சொல்ற? டைவர்ஸ் ஆயிடுச்சா? எப்போ கல்யாணம் ஆயிட்டு? இப்போதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? என்ன டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை என்னவா இருக்கும்? ஒரு நாள் சொன்னான். அவங்க வீட்டுக்காரர் ஏதோ வேற பொண்ணோட தொடர்புல இருந்தாருன்னு சொல்லி. அது இவளே நேர்ல பார்த்துருக்கான். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்கான். அவன் அடுத்தடுத்து பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு போவும் இவளுக்கு பிடிக்காம டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டுல இருக்கா. என்ன செய்யறது? நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? சொல்லு பாப்போம். அட பாவமே, இந்த கீர்த்தி பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? நல்ல ஃப்ரெண்டாவும் எனக்கு. உன்ன மாதிரி தான் முதல்ல அவ கதையை கேட்டு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் தெரியுமா? சரி, வருத்தப்பட்டு என்னத்துக்கு ஆகுறது? வேற பொண்ணை பார்த்துக்கிட்டு இல்ல நிக்கிறேன். ஏன் நீ லவ் பண்ண பொண்ணு தானே? அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இல்லையா? நீ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியதானே? நீ கல்யாணம் கட்ட வேண்டியதானே? ஏன் கட்டல? ராகுல், என்னை பத்தி நான் மறந்துட்டியா? என்னை பத்தி தெரியாதா? ஃபாரினுக்கு போனவனே என்னை பத்தி ஃபுல்லா மறந்துட்டியா? நான் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதா? நான் அப்படியேப்பட்ட ஆளா? சொல்லு பாப்போம். அவகிட்ட இதெல்லாம் கேட்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? அவகிட்ட கேட்டாச்சு, பேசியாச்சு. அவ ஒத்த காலில் இருக்கா. இனிமே எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி நான் என்ன செய்யட்டும் சொல்லு பாப்போம். அப்படியா? அப்படியா சொன்னா? ஆமா, எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு பொண்ணு பாக்குற விஷயத்துல இருந்து கல்யாணம் கட்டுற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் பண்ற மாதிரி வர்றா. நானும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு தான் போறேன். அவளுக்கு ஏதாச்சும் என் மேல ஒரு காதல் வந்துடாதான்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? அவ பிடிவாதமா இல்ல இருக்கா. ஏன் நீ பேசாம அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது? நானா? பின்ன நானா? அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாச்சும் அவங்க கொடுக்குவாங்க கொடுக்க மாட்டாங்கன்றது ஏதாவது சொல்லிடுவாங்கல்ல. இவளுக்கு எப்படி மனநிலை இருக்குதுன்னு அதுவும் அவங்க சொல்லிடுவாங்கல்ல. நம்ம ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும்? அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டா என்ன? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்ப போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு சொன்னாக்கா இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன் தம்பி நீ முதல்ல கேட்காம உனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கேட்கறேன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல கீர்த்தி தான் என்னை பத்தி சொல்லாம இருப்பாளா? இல்ல திடீர்னு நான் அவங்க வீட்டு முன்னாடி போய் நிக்கிறேன். நிக்கும் போது அவ என்ன சொல்லுவா? அம்மா அம்மா இது என் ஃப்ரெண்டு, இவன் நிச்சயதார்த்தத்துக்கு தான் நான் போயிருந்தேன் அப்படி இப்படின்னு அவ ஃபர்ஸ்டே உளறிட மாட்டாளா? சொல்லு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாம் சொல்லி வச்சிருப்பா. என்ன செய்யலாம்?
என்ன செய்யறதுனே புரியலலே. எனக்கு கீர்த்தியை கல்யாணம் கட்டணுன்ற ஆசைதான். பத்தாததுக்கு எனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்களே. அங்க நான் விரும்பி தான் போனேன், இல்லைன்னு சொல்லல. அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் எனக்கு திருப்பி கட்ட பாக்குறாங்க. அவ பார்த்தா பிடிவாதமா இருக்கிறா, என்ன கட்ட மாட்டேன்னு சொல்லி. பத்தாததுக்கு லவ் பண்றவனு என்ன மிரட்டிக்கிட்டு தெரியறான். அவன்லாம் எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுன்னு பாத்துக்கேன். என்னல சிவா, உன் கதையை கேட்டா தொடர் கதை மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? சொல்லு பாப்போம், என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கேன். அட போ மச்சி, இருக்கிற டென்ஷன்ல எங்கன ஓடி போயிடலாமான்னு இருக்கு. என்ன செய்யறதுனே புரியல. இப்பதான் நீ வந்துட்டு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் ஐடியா கொடு. இதுல இருந்து ஏதாவது தப்பிக்க முடியுமான்னு பாக்குறேன். ராகுல் இருக்க பயமே.